Hey guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஹோம்மேட் பாலிமர் கிளே எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். போன வீடியோவில் ஹோம்மேட் பார்பி டால் எப்படி செய்கிறதுன்னு போட்டிருந்தோம். அந்த வீடியோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கார்ட்லேயும் கொடுக்குறேன், மறக்காமல் போய் பார்த்துக்கோங்க. அந்த வீடியோவோட கமெண்ட் பாக்ஸில் தான் ஒருத்தர் ஹோம்மேட் பாலிமர் கிளே செய்ய சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதனால தான் நம்ம இந்த வீடியோ போடுறோம். இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்யூச்சரில் கண்டிப்பாக வீடியோவாக போடுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த பாலிமர் கிளே செய்யறதுக்காக ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு ஸ்பூன் ஃபெவிகால் ஆட் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட வேறு ஏதாவது ஒயிட் க்ளூ இருந்துச்சுன்னா அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சால்ட் வாட்டர் ஆட் பண்ணணும். அது எப்படி செய்யணுன்னா 2 ஸ்பூன் வாட்டர் 2 ஸ்பூன் சால்ட் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அதுலேருந்து 1 ஸ்பூன் வாட்டர் மட்டும் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1/2 டீஸ்பூன் ஷாம்பு ஆட் பண்ணிக்கணும். என்கிட்ட டவ் ஷாம்பு இருக்கனால நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட வேறு எந்த ஒயிட் கலர் ஷாம்பு இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க. கடைசியாக 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட அப்படி கார்ன்ஃப்ளவர் இல்லைன்னா டால்கம் பவுடர் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. நான் இன்னும் கொஞ்சம் 1/2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஓரளவுக்கு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக வர்றதுக்காக நல்லா கையை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 to 3 ட்ராப்ஸ் கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் நம்ம கிளே கையில் ஒட்டாமல் வரும். ஸ்டார்டிங்கே கோகோனட் ஆயில் அதிகமாக சேர்த்தக்கூடாது. அப்படி சேர்த்துனோன்னா ஆயில் ஃபுல்லாக கையில் ஒட்டிட்டு வரும். அதனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் கிளேவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு கிளேவை நல்லா மிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு சாஃப்டாக வரும். இப்போ நம்ம கிளே ரெடி ஆயிடுச்சு. ஒரு குட்டியாக ஃப்ளவர் செஞ்சு காட்டுறேன். இந்த கிளேவை ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இந்த கிளேவை பாலிமர் கிளே மாதிரி பொம்மை செஞ்சு கூட பேக் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி நீங்கள் ஏர்ட்ரை கிளேவாக யூஸ் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா அதில் ஏதாவது பொம்மை செஞ்சிங்கன்னா 2 to 3 days டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சுருங்க. அது ட்ரை ஆயிரும்.
அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான பாலிமர் கிளே ரெடி ஆயிருச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதே மாதிரி சூப்பரான கிராஃப்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.